லோக்கல்ல ரசிகர்கள் இன்னைக்கு பேனர் வைப்பாங்க. ஆனால் அரசியலுக்கு இது கொண்டு போக முடியுமா? அதுதான் நாங்கள் பார்க்கணும். இது விஜய்க்கு இந்த பெரிய சவால் என்னவா இருக்கும்? டிஎம்கேக்கு ஒரு பெரிய பலம் என்னன்னா, இவங்களுக்குன்னு இருக்கிற ஓட் பேங்க் கன்வெர்ட்டே ஆகும். அவங்களுக்கு ஸ்டெடியா இருக்கும். கீர்த்துகள் தான் இந்த இடங்கள்ல வெற்றி தோல்விட்டு என்ன செய்யறாங்க. அப்படி ஒரு ஆட்சியில பங்கு வேணும். ஒரு விசிகா இடையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு. முதலமைச்சரை திருமாவளவன் சாரை பார்க்க விடலன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு அரசியல் தமிழ்நாட்டுக்கு இருந்துச்சுன்னா இது ஆரோக்கியமா இருக்கும். இப்போ விசிகானாலேயோ பாமகனாலேயோ எந்த கட்சினாலும் நம்ம தனியா அரசாங்கமோ ஆட்சியோ அமைக்க முடியாது. மேஜர் மந்திரிஸ்ல ஒரு 4-5 பிரிச்சு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கூத்தாடி அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தைக்கு சொன்னீங்க. இன்னைக்கு எல்லாருமே, அதாவது திராவிட கட்சிகள் எல்லாமே கூத்தாடிகள், அவங்களும் சினிமா உலகில பின்னணியில இருந்தா வந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான், இல்ல அதுக்கு முன்னாடியே விஜயகாந்துக்கும் அந்த கான்ட்ரவர்சியல் வந்துச்சு. கூத்தாடிகள் அப்படிங்கிறது எப்படி கட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறது சில பேர் இருக்கிறாங்களா? அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? வரக்கூடாதுன்னு யாருமே சொல்லவும் முடியாது. எல்லாருமே அப்படி பார்த்தா எல்லாருமே சினிமா துறையில இருந்து வந்தவங்க தான். அந்த காலத்துல இருந்து ஐயா கலைஞர் ஐயால இருந்து அண்ணால இருந்து எல்லாருமே சினிமால இருந்து வந்தவங்க தான். யாருமே வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு பீக்ல இப்போ விஜய் சார்லாம் ஒரு பீக்ல இருந்து வர்றாங்க பாருங்களேன். அப்போ பீக்ல இருந்து வரும்போது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அவரு ஒரு சூப்பர் ஸ்டார். இங்க தமிழ்நாட்டுல எப்படின்னா 234 சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. சரிங்களா? இப்ப திருச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா நேரு சாரை சூப்பர் ஸ்டார். விழுப்புரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பொன்முடி இருக்காரு, அவரு CV சண்முகம் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி ராமநாதபுரம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சிறிய சூப்பர் ஸ்டார்னு சொல்ல விரும்பல. நான் இருக்கேன், நம்ம காதர் பாக்ஷா அவரு நல்ல மாவட்ட செயலாளர் இருக்காரு. நான் சொல்றது மாவட்ட செயலாளர். சரிங்களா? மாவட்டம் இருக்க. இப்ப நேரு அண்ணன் மினிஸ்டரா இருந்தா கூடயும் அங்க மாவட்டமாவும் இருக்காங்க. அதே மாதிரி ஏவா வேலு, இந்த மாதிரி அது மாதிரி ஜெயக்குமார் அண்ணன் அங்க இருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா 234ல கிட்டத்தட்ட ஒரு 170 180 சூப்பர் ஸ்டார்ஸ் இருப்பாங்க. 50 வீட்டுக்கு ஒரு 5 பேர் பாத்துக்கிறாங்க. இதுதான் அந்த கீழ்கலையோட கட்டமைப்பு. 50 வீட்டுக்கு 5 பேர் பாத்துக்கிறாங்கன்னு வைங்களேன். அவங்களுக்கு தெரியாதா அந்த 5 பேருக்கு இந்த 50 வீட்டுல எத்தனை பேர் விஜய் சார் ஓட்டு போடுவாங்க, ஏடிஎம்கே ஓட்டு போடுவாங்க, டிஎம்கே ஓட்டு போடுவாங்க. அங்க நம்ம இங்க இருந்து சிட்டில இருந்து பாக்குறோம். சிட்டில இருந்து பாக்குற அரசியல் வேற. அங்க பாக்குற அரசியல்லாம் எப்படின்னா பஞ்சா இருக்கும். ஓட் பேங்க் 850 ஓட்டு, 900 ஓட்டு, 1500 ஓட்டு, 2500 ஓட்டு. எப்பா அந்த 2500 ஓட்டு நம்மளுக்கு தான் எவ்வளவு அவன் சொல்லிடுவான் கரெக்டா. ஒன்றியத்துக்கு எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சிருப்பான். எல்லாம் கரெக்டா தெரியும் அவனுக்கு, அவன் நம்மளுக்கு தான் விழுகும். அப்போ நம்ம இந்த 234 சூப்பர் ஸ்டார் சொன்னல, அங்கதான் டஃப் விழுகும் அவருக்கு. இப்ப அவரு தனிச்சே அவர் இதே ஃபேஸ் தான் விஜயகாந்த் சார் ஃபேஸ் பண்ணாரு. இந்த கட்டமைப்பை பண்ண முடியாம தான் பல சினிமாக்காரங்க ஏன்னா இதுக்கு செலவு தேவைப்படும். இது மிகப்பெரிய ஒரு செலவு தேவைப்படும், ஒரு பெரிய ஆளுமை தேவைப்படும், ஒரு பெரிய கட்டமைப்பு தேவைப்படும். சோ இந்த கட்டமைப்பெல்லாம் கொண்டு ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும். விஜய் சாருக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும். ஆனா ரியாக்ட் ஆகும். எப்படி ஆகும்னா 7 to 8% ரியாக்ட் ஆகும். அதாவது ரஜினிகாந்த் கட்சிக்கு வரவும்னு சொல்லும் போது அவரோட வயது தாண்டி போச்சு. ஆனால் விஜய் இப்போ கட்சியை தொடங்கின நேரம் சரியான நேரம், அவருக்கு நல்ல வயசும் இருக்கு. ஆனால் இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க, அதாவது லோக்கல்ல ரசிகர்கள் இன்னைக்கு பேனர் வைப்பாங்க, ஆனால் அரசியலுக்கு இது கொண்டு போக முடியுமா? அதுதான் நாங்கள் பார்க்கணும். ஆனா இவனால கட்சி ஆரம்பிச்சு பெரும்பாலும் இன்னும் அந்த கட்சியோட கொடி எங்கேயுமே பறக்கல. இது விஜய்க்கு இந்த பெரிய சவால் என்னவா இருக்கும்? அடுத்த சவால் டிஎம்கேக்கு ஒரு பெரிய பலம் என்னன்னா, இவங்களுக்குன்னு இருக்கிற ஓட் பேங்க் கன்வெர்ட்டே ஆகும். அவங்களுக்கு ஸ்டெடியா இருக்கும். ஓட் பேங்க் ரெட்டலைனா நீங்க என்னதான் 10 தலைமுறைய நம்மளால மாத்தவே முடியாது. அவங்க அப்படியே இருக்காங்க. அந்த இப்ப எங்க ஊர்ல எல்லாம் போனீங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்னா, அவங்களுக்கு தெரியல. இப்ப எல்லாத்துக்கும் சொல்றேன், விஜய் தம்பியா அது இருக்கட்டும், எனக்கு பிடிக்கும் எனக்கு, என் பேர குழந்தை சொல்லியிருக்கேன். ஆனா நாங்க திமுக தான் ஓட்டு போடுவோம்ப்பா. இன்னும் மாறல. இதெல்லாம் தான் அவங்களுக்கு பெரிய இதா இருக்கும். சரி, இப்போ நீங்க சொல்ற மாதிரி தலித்
அதாவது தலித்துகள் தான் இந்த இடங்கள்ல வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யறாங்க. அப்படி ஒரு ஆட்சியில பங்கு வேணும்னு ஒரு விசிகா இடையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு. அது ப்ரெஷர்னு சொன்னாங்க, திமுக கூட்டணிக்கு நெருக்கடின்னு சொன்னாங்க, திமுக வந்து முதலமைச்சரை திருமாவளவன் சாரை பார்க்க விடணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு அரசியல் தமிழ்நாட்டுக்கு இருந்துச்சுன்னா இது ஆரோக்கியமா இருக்குமா? திமுகவோட செயல்பாடுகள் யாருமே வந்து பெருசா தவறு சொல்ல முடியாது, ரைட்? ஸோ ஏடிஎம்கே லாஸ்ட் 4 இயர்ஸ் ஆட்சி எடப்பாடி ஐயா பண்ணதையும் குறை சொல்ல முடியாது. இப்போ விசிகானாலேயோ பாமகனாலேயோ எந்த கட்சினாலும் நம்ம தனியா வந்து அரசாங்கமோ ஆட்சியோ அமைக்க முடியாது. அப்போ நம்ம வந்து ஒரு எல்லாத்தையும் வந்து சேர்ந்து பயணிச்சு தான் போகணும். அப்படிங்கிற போது அவங்க திமுகவோட பயணிச்சுட்டு வருவாங்க, ஜெயலலிதா அம்மாவோட இருந்திருக்காங்க, ஏடிஎம்கேல இருந்திருக்காங்க. ஸோ இப்போ வரக்கூடிய காலத்துல வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேனே, எனக்கு துணை முதல்வர் கேளுங்க, ஒரு ஒரு ஆப்ஷன் டிமாண்ட் வருதுன்னு வைங்களேன், எனக்கு ஒரு துணை முதல்வர் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்கறாங்கன்னு வைங்க, ஏடிஎம் கேட்ட ஒரு 2 மந்திரி கேட்கறாங்கன்னு வைங்க, கண்டிப்பா பார்ப்பாங்க. ஏன்னா ஓட்டு சதவீதம் பார்ப்பாங்க, ஒரு கால்குலேஷன் பார்ப்பாங்க. ஓகே, அப்ப பாமக இதே கான்செப்ட்ல வருவாங்க. ஏன்னா வட மாவட்டத்துல இவங்களையும் விட்டா வேற இது கிடையாது. அப்படிங்கிற போது சரி அப்படின்னு சொல்லும் போது சரி அப்படின்னு சொல்லி இந்த கால்குலேஷன் திடீர்னு விஜய் சார் வந்து இல்ல எனக்கு டெப்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த டெப்டி கான்செப்டை தூக்கிடுவாங்க. ஓகேங்களா? அதிக இப்போ 40 சீட் 50 சீட் கொடுக்குறவங்களுக்கு ஒரு டெப்டி 2 மந்திரி கொடுக்குறோம், இல்ல ஒரு மந்திரி கொடுக்குறோம், உங்களுக்கு 2 மந்திரி கொடுக்குறோம், உங்களுக்கு ஒரு மந்திரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 6-7 மேஜர் மந்திரிஸ்ல ஒரு 4-5 மந்திரிஸ் வந்து மந்திரிகள் வந்து பிரிச்சு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இது வந்து வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா வாய்ப்பு இருக்கு.